தளபதி அவருடைய சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகிட்டு இப்போ சக்கப்போட போட்டுட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தளபதியை ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்து கொண்டாடின ரசிகர்கள் நேர்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது. டிவிகே தொண்டர்களுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நடக்கிற அந்த பூத் கமிட்டி மாநாடு, அங்கே இருக்கிற டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. இவர் போறப்ப என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம தான் இருந்தது. ஏர்போர்ட்ல இருந்துங்க கிட்டத்தட்ட அந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்கிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் பார்த்தீங்கன்னா அலைக்கடலென திரண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கண்ணால பார்த்த ஒரு பாக்கியம் வந்துட்டு கிடைச்சது. இந்த கூட்டத்தை பார்த்து சில பேர் இது ஒரு நடிகனுக்கு நடக்கிற சாதாரண விஷயம் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் தப்பு சொல்லுவேன். அவர் ஒரு நடிகராக இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அவர் ஒரு பொலிட்டீஷியன். ஸோ எத்தனை பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்துட்டு மக்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பணம் வாங்காம ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த விஷயத்தை தான் விஜய் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல நிகழ்த்தி காமிச்சிருக்கிறார். வேன்ல இருந்து அவர் கையை சைக்கிறப்போ தொண்டர்கள் அண்ட் மக்கள் எல்லாருமே தாவேக்கா குடியை பார்த்தீங்கன்னா அவர் மேலே போடுறாங்க. சில பேர் மேலே ஏறி வேன் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா மெர்சல் ஸ்டைலில் வந்து வணக்கம் வைக்கிறாங்க. அண்ட் அவர் காரில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பசங்க பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்து கண்ணாடி கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிறாரு, மாலையை போட்டுக்கிறாரு, அப்புறம் வந்து பூ கொடுக்குறாங்க, பூவை போட்டுக்கிறாரு. ஒரு பையன் மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் இந்த மாதிரி ஒன்று எழுதிருக்கேன்னா நீங்கள் படிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் இந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்து முடிச்சு அவர் ஹோட்டலுக்கு திரும்புறப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளங்க. ஒரு அம்மா ஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஒயிட் ஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவரும் இது எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 2வது நாள் அந்த டிஸ்கஷன் நடக்கிறப்ப அவர் அந்த ஷர்ட்டை போட்டு வர நான் நினைக்கிறேன். இப்படி தளபதி விஜய் அவர்கள் மக்களுடைய அன்பை தன்வசப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த அன்பு தான் நடிகர்ல இருந்து தலைவனா எல்லா மக்களுடைய வீட்லையும் கொண்டு போய் சேர்க்கும். இந்த கூட்டம் ஓட்டு பேங்கை எவ்வளவு தூரம் மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து 2026 தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு நிஜங்க, அடுத்த 2 நாளைக்கு இவர் என்ன பேசுவாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மற்ற கட்சி தலைவர்களும் சரி மற்ற கட்சிகளும் சரி ஒரு பயங்கரமான ஒரு பயத்தில் தான் இருப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் கிடையாது.